இதுதான் லாஸ்ட்டு ப்ரெடிக்ஷன். ஏன்னா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பார்த்தா லாஸ்ட் டெஸ்ட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதில வின் பண்ண போறது இங்கிலாந்தா? இல்ல ட்ரா பண்ண போறது இந்தியாவான்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ, அது எல்லாத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா, நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு லைக்கை குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த 5வது சீரிஸ் பார்த்தீங்கன்னா, நேத்தே முடிஞ்சிருக்கும்னு பல பேர் பார்த்தா நெனச்சுக்கிட்டு இருப்பீங்க. நடுவுல இந்த கௌஷிக் வந்தா என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்குற மாரி மழை பார்த்தா திடீர்னு வந்து இங்கிலாந்துக்கு சப்போர்ட்டா ஆயிடுச்சு. இன்னும் 35 ரன் அடிச்சா இங்கிலாந்து வின் பண்ணலாம். ஸோ 3க்கு 1 கணக்குல பார்த்தா இங்கிலாந்து ஜெயிக்கலாம். அதுவே இந்தியா இந்த ஸ்கோர அடிக்க விடாம விக்கெட் எடுத்து முடிச்சிடுதுன்னா, இன்னும் 3 விக்கெட் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் தூக்கிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்தியா பார்த்தா இந்த ஒரு மேட்ச ட்ரா பண்ணலாம் 2க்கு 2ன்னு. சரி, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டினே கேட்டுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து 3 இந்த ஒரு சீரிஸும் ஜெயிச்சு 3 வின் பண்ணி அவங்க சாம்பியன் ஆவாங்களா? இல்ல இந்தியா ட்ரா பண்ணி இந்த ஒரு சீரிஸை பார்த்தா கம்ப்ளீட்டா முடிப்பாங்களான்னு என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கிலாந்தோட ஓவல் இந்த ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இதுவே அதிகபட்ச ஸ்கோர்னு தான் சொல்றாங்க. இதை இங்கிலாந்து சேஸ் பண்ணுமா என்னன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தா சேஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 396 அடிச்சிருப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஜெய்ஸ்வால் அடிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் தமிழ்நாட்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா மரண அடி கொடுத்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4 6 வெறித்தனமாக அடிச்சிருப்பாங்க. 4 4 50 ரன் அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் போகுது. ஸ்டேடியம் கிட்ட தான் போய் வீயுது. யாருக்குமே பார்த்தா ஃபீல்டர் கையிலே போல. ஃபீல்டர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா போய் ஸ்டேடியத்தில் நிற்கணும்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ அடிச்சார் வாஷிங்டன் சுந்தர். ஜெய்ஸ்வால் அவங்க பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி இருப்பாங்க. 164 பாலுக்கு பார்த்தா 118 ரன் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க கேட்ச் 2 தடவை பார்த்தா ட்ராப் விட்டதும் பார்த்தா இவங்களுக்கு கோவம் வந்து 2 சென்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சென்சுட்டே பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. 14 4 2 6 அடிச்சு இந்த ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா திருப்பி இருப்பாங்க இந்தியாவுக்காக. கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ண முடியல, 7 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ்தீப் நைட் வாட்ச்மேனாக வந்தவங்க இந்த மாதிரிலாம் அடிப்பாங்களான்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி நானும் அடிப்பேன்டான்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான 50 போட்டு போயிருப்பாங்க. 94 பாலுக்கு 66 ரன் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜட்டு பாய் வந்திருப்பாங்க. 77 பாலுக்கு 53 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சு இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் அவங்களுடைய இன்னிங்ஸ் தான் மறக்க முடியாத இன்னிங்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ லீடில் இருக்கிறது அவங்களுடைய ஸ்கோராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விக்கெட் ஒரே விக்கெட் தான் இருந்தது. அதுவும் பிரசித் கிருஷ்ணா அவங்க மட்டும் தான் ஆப்போசிட்டில் நின்று இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம எப்போ நம்மளே விளையாடுறதுன்னு பார்த்தா அந்த அளவில் விளையாடி அடிக்கிறதெல்லாம் பார்த்தா ஆகாயத்தில் அடித்து இந்த ஒரு மேட்சை பார்த்தா இந்தியா பக்கம் திருப்பியிருப்பார். அதுவும் ஹையஸ்ட் ஸ்கோரான 396 ரன்னுக்கு பார்த்தா கூட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ இங்கிலாந்தோட நிலைமை எப்போதா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜடேஜா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்தா கீப்பரான இருக்கிற ஸ்மித் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் ஜெய்கன் ஸ்மித்து பார்த்தீங்கன்னா நிதானமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு பாலும் படலை, பேட்டும் படலை, எதுவும் படாத நிலைமையில் தான் அவரும் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர் 6 எடுக்காங்க. 8 பாலுக்கு 0 ரன் அடிக்காமே இது விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் இந்த மழை வந்து கௌஷிக் வர மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்சை திருப்பிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கிலாந்தோட ஸ்கோரை இவ்வளோ டீப்பாக எடுத்துகிட்டு வரதுக்கு முக்கியமான காரணம் அந்த டீமில் இருக்கிற 2 துருப்பிச்சிட்டுங்க. இது வேறு யாரும் இல்லை, ஜோ ரூட்டும் ப்ரோக்கும் தாங்க. ஸோ வேறு லெவல் இன்னிங்ஸை 2 பேரும் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி போட்டு இந்த ஒரு மேட்சை பார்த்தா இங்கிலாந்து கையில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அவுட் ஆகி இப்போ மேட்ச் பார்த்தா தலைகீழ அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. இன்னும் 35 ரன் அடித்தா இந்த ஒரு சீரிஸை பார்த்தா இங்கிலாந்து கைப்பற்றலாம். ஸோ சாம்பியன் ட்ராஃபியும் வாங்கிக்கலாம் நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டுங்க. பல பேர் இந்தியா ஜெயிக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஆனால் ஜெயிக்கலாம் முடியாது. ட்ரா ஒன்றா சீரிஸ் ஒன்றா ட்ரா பண்ணலாம் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 4th டெஸ்ட்டில் என்ன நடந்ததோ ஜடேஜா பார்த்தா தனி மரமாக நின்று விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்மித் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரை 35 ஸ்கோரை ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனி மரமாக நின்று விளையாடணும். ஸோ அவங்கக்கிட்ட பார்த்தா இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் இவங்க வின் பண்ணி ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. சரி, இவங்களோட ப்ரெடிக்ஷனை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.